ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இதை பாருங்கள், பீத்தாம்பரி பவுட்ரு போட்டு நான் விளக்கு தேய்க்க போகிறேன். இன்றைக்கி வியாழக்கிழமை, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் நான் குளிச்சுட்டு விளக்கேற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வீடெல்லாம் தொடச்சிட்டு நான் டிஃபன்லாம் செஞ்சு எல்லா பாத்திரம்லாம் கழுவி முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இந்த விளக்கு தேய்ச்சி வச்சிட்டோன்னா எனக்கு வேலை முடிஞ்சிடும். இது இப்போ வந்து பவுட்ரு போட்டு தான் நான் இந்த விளக்கு தேய்க்கிறேன். இந்த பீத்தாம்பரி பவுட்ரு போட்டு அழுக்கு இருக்கிற இடத்துல கூட நம்ம வெறுமனே கையாலேயே தேய்க்கலாம். உங்களுக்கு இதை பாருங்க, கையால் தான் நான் தேய்க்கிறேன். நல்லா கையால் நம்ம அழுத்தம் கொடுத்து நம்ம தேய்ச்சோம்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு விளக்கு. அப்படியே கழுவிட்டு நம்ம தொடச்சோம்னாலே பளிச்சுன்னு இருக்கும் உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு 2 மணி நேரம் கழித்து பார்த்தோம்னா கொஞ்சம் டல்லான மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா, விம் லிக்விட் இருக்குது இல்லைங்களா, அது டிஷ் வாஷ் லிக்விட் இருக்குது இல்லையா, அந்த லிக்விட் வச்சு நம்ம தேய்ச்சோம்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வெறுமனே பவுட்ரு வச்சு தேய்க்கும் போதே நம்ம பளிச்சுன்னு ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இது பாருங்கள், இப்போ லிக்விட் கொஞ்சம் போட்டு தண்ணி விட்டு நம்ம இதை அதுக்குன்னு தனியாக ஒரு நார் வச்சுருக்கேன். உங்களுக்கு அந்த ஸ்காட்ச் ப்ரைட் வச்சுருக்கேன். அதை வச்சு நான் நல்லா தேய்ச்சிடுவேன். தேய்ச்சிட்டு நல்லா பளிச்சுன்னு ஆகிடும் உங்களுக்கு. இதை தேய்ச்சி கழுவிட்டு நம்ம எப்பயுமே பொட்டு வைக்கிற மாதிரி நம்ம பொட்டு, நான் வந்து விளக்கில் வந்து 5 பொட்டு வைப்பேன். உங்களுக்கு பாருங்கள், பளிச்சுன்னு தேய்ச்சிட்டு இதை நாம் துணி வந்து தனியாக இருக்குதுன்னு தனியாக வச்சுருக்கேன். விளக்கு துடைக்கிற துணி நல்லா அப்படியே ஒத்தி எடுத்தாலே போதும் உங்களுக்கு. பாருங்கள், 5 பொட்டு வச்சுருக்கேன். கீழே பாதத்தில் ஒரு 3 பொட்டு வச்சுருக்கேன். பின்னாடி காமாட்சி அம்மன் விளக்குக்கு ஒரு காமாட்சி அம்மன் இருப்பாங்க இல்லைங்களா, விளக்குக்கு பின்னாடி அங்கே ஒரு பொட்டு வச்சுருப்பேன். இப்போ சுற்றி தட்டில் வந்து சுற்றி நம்ம 5 பொட்டு வைக்கிறோம். பாருங்கள், எவ்வளோ பளிச்சுன்னு அழகாக இருக்காங்க. சிரிக்கிற மாதிரியே இருக்கும் நமக்கு பார்க்க. பித்தளையில் இருக்கும்போது அது ஒரு அழகு உங்களுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி எல்லா விளக்குக்குமே ஒரு பொட்டு வச்சிடணும். பொட்டு வச்சுருவேன். பஞ்சு பாத்திரத்தில் மட்டும் என்னென்னா, நான் ஜலம் வைக்கும் பொழுது துளசியும் ஏலக்காயும் போடுவேன். இதில் வந்து என்னென்னா, மஞ்சள் அரிசியும் ஏலக்காய் 2, கிராம்பு 2 போட்டு வச்சுருவேன். பாருங்கள், இந்த கல்கண்டு மட்டும் ஒரு 5 கல்கண்டு சாமி விளக்கு உள்ளே போட்டுட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு ஏற்றணும். நான் அதை போட்டு தான் ஏற்றிருக்கேன். உங்களுக்கு காமிக்கலன்றதுனால அதை நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், துளசியும் ஏலக்காயும் போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிமிட்டி விட்டுட்டிங்கன்னா அது வந்து ஜலம் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி பூ வச்சு நம்ம விளக்கேற்றும் போது சிரிக்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். விளக்கு மட்டும் இப்படி தேய்ச்சி ஏற்றி பாருங்கள், ரொம்ப மனசு நிறைவாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.